ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஆர்டர் வந்து பிக்கப் பண்ணிட்டு டெலிவரிக்கு போவோம். ஸோ டெலிவரிக்கு போயிட்டு டெலிவரி அப்டேட் பண்ணாமல் வந்துட்டோம் அப்படின்னா என்ன நடக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். அது மட்டும் இல்லாமல் போன வாரம் நம்ம எவ்வளோ ஏர்னிங்ஸ் பண்ணோம் அப்படிங்கிறத பற்றியும் இந்த வீடியோவில் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்க அப்படின்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா நிறைய வியூவர்ஸ் வராங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ண மாட்டேன்றாங்க. ஸோ ஹம்பிள் ரெக்வஸ்ட், நம்ம சேனலை என்ன சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாம் போன வாரம் எவ்வளோ ஏர்னிங்ஸ் பண்ணோம் அப்படிங்கிறத நான் வந்து ஒரு சின்ன வீடியோவாக சொல்லிடுறேன். ஸோ போன வாரம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு 23 இருந்து 29 வரைக்கும் டோட்டலாக 5 நாள் வந்து ஒர்க் பார்த்துருக்கோம். ஸோ ஏன்டா நீ வந்து 7 நாள் தானே ஒர்க் பார்ப்ப, இந்த வாரம் 5 நாள் ஒர்க் பார்த்துருக்கேன் அப்படின்னு வந்து நிறைய பேர் கேட்கலாம். ஸோ சம்டைம்ஸ் ஒரு 2 நாள் வந்து நம்ம வந்து லீவ் போட்டுட்டோம், சரிங்களா? ஸோ 2 நாள் லீவ் போட்டதுனால சரி நம்ம ஒரு எவ்வளோ ஆர்டர் வருதோ அந்த அளவுக்கு நம்ம வந்து ஓட்டிக்கலாம் அப்படின்ட்டு நான் வந்து ஆர்டர் கவுண்ட் வந்து கம்மி பண்ணிட்டேன். டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 5 நாள் தான் ஒர்க் பார்த்தோம், சரிங்களா? ஸோ அந்த 5 நாளைக்கு நம்ம வந்து எவ்வளோ ஏர்னிங்ஸ் பண்ணோம் அப்படிங்கிறத நான் உங்ககிட்ட ஸ்க்ரீன்ஷாட்டில் காமிக்கிறேன். 4000 ரூபாய் ஏர்னிங்ஸ் ஓட்டுறதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய லாங் ஆர்டரும் வரும், ஷார்ட் ஆர்டரும் வரும். ஸோ நம்ம தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம், அதாவது ஒரு சிலர் நினைப்பாங்க நம்ம 4000 ரூபாய்க்கு தானே பார்க்குறோம், ஆர்டர் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் ஆர்டராக தான் வரும், அது லாங் ஆர்டர்லாம் வராது அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ அப்படிலாம் கிடையாது. நீங்கள் ஒன் டே லாகின் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு லாங் ஆர்டரும் வரும், ஷார்ட் ஆர்டரும் வரும். ஸோ எல்லாமே கலந்து தான் வரும், சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா டோட்டலாக 43 மணி நேரம் வந்து ஒர்க் பார்த்துருக்கோம், சரிங்களா? ஸோ 43 மணி நேரம் ஒர்க் பார்த்து நம்ம 4200 சம்பாதிச்சிருக்கோம். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெறும் 60 ஆர்டருக்கான ஏர்னிங்ஸ் மட்டும் தான். ஸோ நீங்கள் வந்து ஒவ்வொரு பேமெண்ட்லையும் பார்த்துப்பீங்க, 140 ஆர்டர் பார்த்தா 10,500 அப்புறம் 115 ஆர்டர் பார்த்தா 8000 95 ஆர்டர் பார்த்தா 6500. ஸோ இந்த எல்லா ஏர்னிங்ஸோடைய வீடியோவும் நம்மளுடைய சேனலே இருக்கு. பட் இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த கடைசியாக இருக்கக்கூடிய ஒரு 2 ஸ்லாப். ஸோ 50 ஆர்டர் பார்த்தோம்னா 3000, 60 ஆர்டர் பார்த்தோம்னா 4000. ஸோ இந்த ஸ்கீம் வந்து நான் அந்த 60 ஆர்டர் ஓட்டுனதுக்கான ஏர்னிங்ஸ் தான். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஆர்டர் ஏர்னிங்ஸு, இன்சென்டிவ் எல்லாமே டோட்டல் பண்ணி தான் நம்மளுக்கு வந்து வரும், சரிங்களா? ஸோ அதாவது நீங்கள் 60 ஆர்டர் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 4000 ஃபிக்ஸடாக வந்து கொடுத்துருவாங்க. இதில் டிப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 130 ரூபா வந்திருக்கு. ஸோ மற்ற 10,500 ஓட்டும் போது கூட டிப்ஸ் வந்து ஓரளவுக்கு தான் வரும். பட் 4000 ரூபாய்க்கு ஓட்டும் போது வந்து பார்த்தீங்கன்னா டிப்ஸு கொஞ்சம் அதிகமாகவே வந்திருக்குது. ஸோ அதுவுமே நம்மளுக்கு 130 ரூபா, அப்புறம் அட்ஜஸ்ட்மெண்ட்டில் ஒரு 71 ரூபா வந்திருக்கு எக்ஸ்ட்ரா, சரிங்களா? ஸோ டோட்டலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா 4201 ரூபா நம்ம வந்து போன வாரம் ஏர்னிங் பண்ணியிருக்கோம். நான் என்ன நினச்சிட்டேன் அப்படின்னா திங்கள் செவ்வாய் ஆர்டர் வந்து கொஞ்சம் ஃப்ளோ வந்து கம்மியாக இருந்தது. ஸோ அதனால் வந்து ஆர்டர் கொஞ்சம் இந்த வீக்கு வந்து கம்மியாக தான் போகும் அப்படின்னு நினச்சிட்டு நான் கொஞ்சம் அசால்ட்டாக விட்டுட்டேன், சரிங்களா? ஸோ அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு புதன்கிழமையிலேருந்து ஆர்டர் கொஞ்சம் பீக் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. பட் மேபி நம்ம ஓட்டியிருந்தோம்னா ஒரு 95 ஆர்டர்ஸ்க்காச்சும் ஓட்டியிருக்கலாம். பட் நம்மளால் வந்து அந்த டைமில் வந்து சரி எமர்ஜென்சி டைமுங்கிறதுனால லீவும் போடுற மாதிரி ஆயிடுச்சு. அதனால் 2 டேஸ் கண்டினியூவாக நம்ம லீவ் போட்டுட்டு அடுத்து ஒரு 5 நாள் ஒர்க் பார்க்கலாம், எவ்வளோ ஆர்டர் வந்தாலும் சரி ஓட்டிடலாம் அப்படின்ட்டு ஓட்டினது தான் இந்த ஏர்னிங்ஸு. ஸோ நான் வந்து இன்னும் கொஞ்சம் ஆர்டர் போட்டிருந்தேன், கொஞ்சம் லேட் நைட்லாம் ஓட்டியிருந்தோம் அப்படின்னா மேபி 95 ஆர்டர் ஓட்டியிருக்கிறதுக்கும் நிறையவே வாய்ப்பு இருக்குது. சரி ஓகே, இந்த வாரம் பார்த்துக்கலான்ட்டு நான் வந்து விட்டுட்டேன், சரிங்களா? ஸோ போன வாரம் நீங்கள் எவ்வளோ ஏர்னிங்ஸ் பண்ணீங்க அப்படிங்கிறத பற்றி எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நான் தெரிஞ்சுக்கிறேன். ஏன்னா ஒவ்வொரு மாவட்டத்தில் இருந்தும் வந்து நிறைய பேர் நம்மளுடைய வீடியோ பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுறாங்க. ஸோ அவங்க எல்லாத்துக்குமே மிகப்பெரிய நன்றிகள், சரிங்களா? ஸோ சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு முக்கியமான விஷயம். ஸோ அது என்ன அப்டேட்டு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ஆர்டரை வந்து பிக்கப் பண்ணிடுவீங்க, டெலிவரி கொடுத்துருவீங்க. ஆனால் டெலிவரி கம்ப்ளீட்டை வந்து ஆப்பில் வந்து அப்டேட் பண்ண மாட்டீங்க. ஸோ அப்போ என்ன நடக்கும் அப்படின்னா, அதாவது இது வந்து நிறைய பேர் பண்ணுறது கிடையாது, ஒரு சில நண்பர்கள் வந்து இந்த மாதிரி பண்ணுவாங்க. சம்டைம்ஸ் ஒரு 1/2 அன் ஹவர் அவங்களுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா ஒர்க் இருக்கும், பார்த்துட்டு அதுக்கப்புறமேட்டு டெலிவரி கம்ப்ளீட் கொடுத்துக்கலாம் அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ அந்த தப்பை மட்டும் தயவு செஞ்சு பண்ணாதீங்க. ஏன்னா அதுக்கு வந்து பின்விளைவுகள் இருக்குது, சரிங்களா? உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்வீட்ஸ் கடையிலேருந்து ஒரு ஆர்டர் டெலிவரிக்கு போகிறீங்க. ஸோ டெலிவரி போனீங்க அப்படின்னா கஸ்டமர் வந்து 600 ரூபாய்க்கு வந்து கேஷ் ஆன் டெலிவரி போட்டிருக்காங்க, சரிங்களா? ஸோ கேஷ் ஆன் டெலிவரி போட்டிருக்கும்போது நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க, கஸ்டமர்கிட்ட கொடுத்துட்டு ஒன்று கேஷ் வாங்கியிருப்பீங்க, இல்லைன்னா அவங்க வந்து ஆன்லைனில் அப்போவே பே பண்ணிடுவாங்க, சரிங்களா? ஸோ ஆனால் உங்களுக்கு வந்து அந்த ஃபுட்டோட வேல்யூ என்னன்னு தெரியும். உதாரணத்துக்கு தான் நான் சொல்கிறேன், 500 ரூபாயும் இருக்கலாம், இல்லை 1000 ரூபாயும் இருக்கலாம். நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா கஸ்டமர் லொக்கேஷனில் ரீச்சை கொடுத்துட்டு டெலிவரி கம்ப்ளீட் கொடுக்காம வந்துடுவீங்க. ஸோ அந்த மாதிரி வந்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு அலர்ட் மெசேஜ் வரும். ஸோ நான் வந்து சைடில் ஸ்க்ரீன்ஷாட்டில் வந்து போடுறேன், இந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து காமிக்கும். அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2 ஆப்ஷன் காமிக்கும். ஸோ அது என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு வந்து இந்த ஆர்டர் வந்து கேன்சல் ஆகலாம் அப்படின்னு இருக்கும். 2வது பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா
இந்த ஆர்டர் கேன்சல் ஆயிருச்சுன்னா உங்களுக்கு பெனால்ட்டியா வர்றதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி 2வது ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த 2 ஆப்ஷன் வந்து எவ்வளவு பேர் வந்து கவனிச்சிருப்பாங்க அப்படின்னு தெரியல. நான் ஏன் இதை சொல்றேன் அப்படின்னா, நீங்க ரீச் கொடுத்துட்டு எவ்வளவு நேரம் அந்த ஆர்டருக்கு வந்து டெலிவரி கம்ப்ளீட்டை வந்து அப்டேட் பண்ணாம இருக்கிறீங்களோ அவ்வளவு டைம் வந்து நமக்கு தான் வந்து ஆபத்து. சரிங்களா? ஸோ மேபி அந்த ஆர்டர் வந்து கேன்சல் ஆயிடுச்சு அப்படின்னா பெனால்ட்டி 100% நம்மளுக்கு தான் வரும். இதுல இன்னொன்னு நம்ம சந்திக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, அந்த ஆர்டர் கேன்சல் ஆயிடுச்சுன்னா உடனே உங்களுக்கு ரிட்டர்ன் ஆர்டர் வந்துடும். ஸோ இது வரைக்கும் யாருக்குமே அது வந்து நடக்கல. மேபி நடக்கக்கூடியதை நான் வந்து சொல்றேன். நீங்க அந்த மாதிரி டெலிவரி கம்ப்ளீட் அப்டேட் பண்ணாம இருந்தீங்கிற பட்சத்துல அந்த ஆர்டர் கேன்சல் ஆயிருச்சு அப்படின்னா உடனே உங்களுக்கு ரிட்டர்ன் ஆர்டர் வந்துடும். ரிட்டர்ன் ஆர்டர் வந்துட்டா நீங்க அந்த ஃபுட்டை வந்து ரெஸ்டாரண்ட்டுக்கு திரும்ப கொண்டு போய் கொடுக்கணும். பட் நம்ம கையில வந்து பாத்தீங்கன்னா ஃபுட் இருக்காது. ஆல்ரெடி கஸ்டமர்கிட்ட அந்த ஃபுட்டை வந்து கொடுத்துட்டு தான் வந்திருப்போம். சரிங்களா? ஃபுட்டோட வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா 500 800 எவ்வளவு வேணாலும் இருக்கலாம். ஆனா நீங்க என்ன பண்ணிருப்பீங்க, கஸ்டமர்கிட்ட கொடுத்துருப்பீங்க. ஆனா கொடுத்துட்டு ரீச்சை மட்டும் கொடுத்துட்டு டெலிவரி கம்ப்ளீட் கொடுக்காம வந்திருப்பீங்க. ஆனா அந்த ஆர்டர் வந்து கேன்சல் ஆயிரும். திரும்பவும் நாம போய் கஸ்டமர்கிட்ட கேட்டோம் அப்படின்னா என்ன நடக்குன்னு உங்களுக்கே தெரியும். ஸோ அதுக்கு தான் சொல்றேன், நீங்க அந்த மாதிரி தப்பா பண்ணாதீங்க. சரிங்களா? மேபி ஒரு 5 மினிட்ஸ் எடுத்துக்கோங்க, அப்படி இல்லைன்னா ஒரு 10 மினிட்ஸ் எடுத்துக்கோங்க. அதுக்கு மேல எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஆர்டர் கேன்சல் ஆயிடுச்சுன்னா அந்த ஃபுட்டோட வேல்யூ நம்மளுக்கு தான் வரும். இல்லைன்னா நீங்க ரெஸ்டாரண்ட்ல கொண்டு போய் அந்த ஃபுட்டை கொடுக்கணும். ஸோ இந்த 2ல ஏதாவது ஒன்று தான் நடக்கும். பெனால்ட்டி போட்டாலும் பிரச்சனை இல்லை, ஆனால் அந்த ஃபுட்டு நம்ம கையில் இருக்கணும். ஏன்னா நீங்கள் ரெஸ்டாரண்ட்டுக்கு போய் அந்த ஃபுட்டை கொடுத்தீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு அந்த ஆர்டர் வந்து கம்ப்ளீட் ஆகும். அப்படி இல்லைன்னா வந்து உங்களுக்கு ஓடிபி தரமாட்டாங்க. சரிங்களா? நீங்கள் ஃபுட்டை கொடுத்தாதான் ஓடிபி தருவாங்க. அப்படி இல்லைன்னா ஓடிபி தரமாட்டாங்க. இது வந்து மேக்ஸிமம் எல்லாத்துக்குமே தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பட் இந்த மாதிரி சூழ்நிலையில நீங்க டெலிவரி கன்வெர்ட் வந்து அப்டேட் பண்ணிடுங்க. அப்படி பண்ணலைன்ற பட்சத்துல இதுதான் நடக்கும். சரிங்களா? அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபுட்டோட வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு கம்மியா இருந்தா ஓகே, அதாவது நம்ம கை காசு போட்டு கூட கொடுத்துடலாம். பட் 500 800 1000 இப்படின்ற பட்சத்துல நாம ஒரு நாளைக்கு சம்பாதிக்கிறதே வந்து பாத்தீங்கன்னா ஒரு 1000 ரூபாய் இல்லைன்னா ஒரு 1500 தான் சம்பாதிப்போம். பட் இந்த மாதிரி பர்டிகுலரா ஏதாச்சும் ஒரு இஷ்யூ நடந்துருச்சு அப்படின்னா நம்ம கையில இருந்து போட்டு அதை கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ தயவு செஞ்சு டெலிவரி கம்ப்ளீட் வந்து ஒரு 5 மினிட்ஸ் எடுத்துக்கோங்க, அப்படி இல்லைன்னா ஒரு 10 மினிட்ஸ் எடுத்துக்கோங்க. அதுக்கு மேல நீங்க வச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா ஆர்டர் வந்து கேன்சல் பண்ணிட்டாங்கன்னா இதுதான் நடக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் வந்து பாத்தீங்கன்னா உங்ககிட்ட முக்கியமா நான் வந்து ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைச்சேன். ஸோ போன வாரம் நம்ம எவ்வளவு ஏர்னிங்ஸ் பார்த்தோம் அப்படிங்கிறதையும் நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன். அதுல இந்த மாதிரி ஒரு சின்ன அப்டேட்டையும் நான் உங்ககிட்ட அப்டேட் பண்ணிட்டேன். ஸோ இதுக்கு மேல வந்து நீங்க தான் கொஞ்சம் தெளிவா இருக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு நம்மளுடைய வீடியோவையும் கொஞ்சம் ஷேர் பண்ணி விடுங்க. அது மட்டும் இல்லாம நம்ம சீக்கிரமா ஒரு 10K சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் ஆகணும் அப்படின்ட்டு நான் நிறைய வீடியோஸும் போடுறேன், போஸ்ட்டும் போடுறேன். ஸோ ஹம்பிள் ரெக்வஸ்ட், சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு இன்ஃபர்மேஷன் வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.